அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூர்லேருந்து அகவை முதிர்ந்த தமிழறிஞர் குமாரசாமி ஐயா அவருங்க பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுடைய தல வரலாறு பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறார். பனிச்சோலை முருகன் கோவிலில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். இவர் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் செம்மல் அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு விருதை பெற்றவர். அப்படிப்பட்ட குமாரசாமி கவிஞர் திருப்பூரை சேர்ந்தவர். இங்கே கொல்லிமலை அருகில் பஞ்சம்பொக்குமலை அருள்மலை ஸ்ரீ பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுடைய தலவரலாறை பற்றி ஐயா அவர்கள் பேசுவார். தலவரலாறை பற்றி பேசுவார்கள். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. அரகர ஓம் முருகா போற்றி, அரகர ஓம் முருகா போற்றி, அரகர ஓம் முருகா போற்றி. அரோகரா ஓம் முருகா போற்றி, அரோகரா ஓம் முருகா போற்றி, அரோகரா ஓம் முருகா போற்றி, அரோகரா ஓம் முருகா போற்றி. ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் அருளிய தல வரலாறு, ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் அருளிய தல வரலாறு, ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் அருளிய தல வரலாறு. பண்டைய காலத்தில் ஒரு முறை நாரதர் ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்து சிவபெருமான் பார்வதியிடம் கொடுத்தார். அப்பொழுது விநாயகரும் முருகரும் பழம் எனக்குத்தான் என போட்டி போட்டனர். அப்பொழுது இருவருக்கும் ஒரு பந்தயம் வைக்கப்பட்டது. யார் முதலில் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்றனர். முருகன் உடனே மயிலேறி உலகை சுற்றி வர சென்று விட்டார். விநாயகர் நாரதனிடம் உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார். உலகம் என்றால் அம்மையப்பன் தான், அம்மையப்பன் என்றால் உலகம்தான் என்று பதில் கூற உடனே விநாயகர் பெற்றோர்களான சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார். உலகை சுற்றி வந்த முருகன் பழம் அண்ணன் பெற்றிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார், கோபமும் கொண்டார். உண்மையில் உலகத்தை சுற்றி வந்தான், எனக்கு பழம் தராமல் அண்ணன் விநாயகருக்கு கொடுக்கவே நாடகம் நடத்தி கொடுத்து விட்டீர்கள் என கோபம் கொண்டு முருகன் பெற்றோர்களை விட்டு புறப்படுகிறார். சிவனும் பார்வதியும் எவ்வளவோ சமாதானம் செய்தும் முருகன் கேட்கவில்லை. தமிழ்பாட்டி அவையாரும் படதி வந்து சமாதானப்படுத்தியும் முருகன் கோபம் குறையவில்லை. முருகன் தனக்கான பக்தர்களை உருவாக்கி அனைத்து ஆற்றல் நிறைந்த தெய்வமாக சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டிருந்தார். சிவனும் பார்வதியும் விநாயகரும் சித்தர்களும் கொல்லிமலை தவப்பாறையில் கன்னிமார்பாறை தவநிலையில் இருக்கும்போது முருகன் அருகில் அருள்மலை பஞ்சம்பொக்குமலை அடிவாரத்தில் பனிச்சோலையில் இருப்பதை உணர்ந்தார்கள். சிவன், பார்வதி, விநாயகர் மற்றும் சித்தர்களும் வந்து முருகனை சந்தித்தனர். விநாயகர், முருகா, நீயே உலகத்தை உண்மையில் சுற்றி வந்தவன், தந்தைக்கே ஓம்கார தத்துவத்தை விளக்கியவன் நீயே, உலக மக்களுக்கு ஆறறிவு தெய்வமாய் அறிவு தெய்வம் நீயே இருக்கிறாய், இந்த ஞானப்பழம் உனக்குரியது என கூறி விநாயகர் தம்பிக்கு ஞானப்பழத்தை தருகிறார். சிவனும் பார்வதியும் முருகா அண்ணன் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு இருவரும் அன்போடு இருக்க என படிக்கவே முருகனும் மனமகிழ்ச்சியோடு ஞானப்பழத்தை சித்தர்கள் முன்னிலையில் பெற்ற இடம்தான் பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் தலமாகும். சிவன், பார்வதி, சித்தர்களும் தேவர்களும் மற்றற்ற மகிழ்ச்சியடைந்த இடம்தான் பனிச்சோலை என்ற புனித இடமாகும். சிவன், பார்வதி, சித்தர்களும் தேவர்களும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்த இடம்தான் பனிச்சோலை என்ற புனித இடமாகும். சிவன் பார்வதி அருகில் கொல்லிமலையில் தவப்பாறையில் தவம் செய்வதும் அருள்மலையில் முருகர் விநாயகருடன் மகிழ்வோடு இருப்பதும் இன்றளவும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இயற்கை இடமாக உள்ளது. முருகன் அருளாலும் இறை தெய்வ முன்னோர்கள் சித்தர்களின் உணர்வாலும் அருள் பெற்ற நன்மக்களால் இவ்விடம் புனிதமான திருக்கோயில் தலமாக எழுதி அருள்கிறது. முருகன் அருளாலும் இறைதெய்வ முன்னோர்கள் சித்தர்களின் உணர்வாலும் அருள் பெற்ற தன் மக்களால் இவ்விடம் புனிதமான திருக்கோயில் தலமாக எழுதி அருள்கிறது என அகவை முதிர்ந்த தமிழறிஞர் தமிழ்ச்செம்மல் திருப்பூர் மாவட்ட தமிழ்ச்செம்மல் குமாரசாமி நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், உயர்க தமிழ் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.